இதே லைன்ல தான் பத்திரனாவையும் கேட்கணும். ஏன்னா சிஎஸ்கே பெருசா வந்து பிளேயர்ஸ் பத்தி நெகட்டிவா பேச மாட்டாங்க. பட் போன மேட்ச் அதுக்கு முந்தின மேட்சா பார்த்தோம்னா போஸ்ட் மேட்ச் பிரஸ் மீட்ல வந்து இவர் வந்து ஃபிளமிங் வந்து நாங்க வந்து இவர்கிட்ட நிறைய எதிர்பார்த்தோம் பத்திரனா கிட்ட. பட் அவரால் கொடுக்க முடியல. எஸ்ஐ T20லயுமே அவர் ஃபார்ம்ல இல்ல. ஃபார்ம்ல இல்லாம தான் இங்கேயுமே வந்தாருன்னு சொல்லி கொஞ்சம் டிசப்பாயிண்டடாவே பேசியிருந்தாரு. மேபி பத்திரனா ஃபியூச்சருக்கான ஆப்ஷனா பார்த்து பரவாயில்ல ஒரு சீசன் போனாலும் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுப்பாங்களா? மேபி ஆக்ஷன் போவோம். பத்திரனா வச்சுப்பாங்க ஸ்ரீராம். ஏன்னா விட்டா மத்த டீம் கொத்திட்டு போயிருவாங்க. உங்களுக்கு யாரு வந்து இந்த ஸ்லாக் ஓவர்ஸ் போலர் இருக்காங்க பாருங்க. நீங்க சிஎஸ்கேவோட எப்பவுமே நீங்க சக்சஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு கோ டு போலரா எம்எஸ் தோனிக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீசன்ஸ்ல டுவேன் பிராவோன்னு ஒருத்தர் இருந்தாரு. என்ன சிச்சுவேஷன்னாலும் சரி, பிராவோ வந்து ஆரம்பிச்சப்ப எவ்வளவு பேஸ் போட்டாரு, அதுக்கப்புறம் எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஓவருக்கு 5 ஸ்லோவர் பால், சில சமயம் 6 ஸ்லோவர் பால் போடுவார். ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்தாலும் ஒரு கோ டு போலர் கேப்டனுக்கு வேணும். ஒரு பிரச்சனையா இவன் கையில பால் கொடுக்கும். எப்படி பும்ரா மும்பைக்கு காலகாலமா இருந்திருக்காரு, அது மாதிரி பிராவோ இருந்திருக்காரு சிஎஸ்கேக்கு. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போலர் வேணும். அண்ட் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்றப்ப இந்த ஸ்டேஜ்ல விடுறது எனக்கு தெரிஞ்சது கரெக்ட் கிடையாது. யாராவது கொத்திட்டு போயிருவாங்க. ஓகே, ஒரு பேட் சீசன் நடக்கல, பட் அடுத்த சீசன் நல்லா வருவாருன்ற நம்பிக்கை தான். இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் கூடா. என்ன ஃபியூச்சர் என்ன இருப்பாங்களா? நிச்சயமா ஒரு சில டீம்ஸ் எடுப்பாங்க ஸ்ரீராம். சோ ஆக்ஷன்ல விடுறது தான் கரெக்ட். நீங்க ரீடைன் பண்ணி ஒரு இடத்த இது பண்ணிக்க வேண்டாம். 3 பேருமே அவங்களுக்கான அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கல இல்லையா இந்த சீசன்ல? கரெக்ட் நீங்க சொல்றது. சோ டீம்ல ஆப்வியஸ்லி மிடில் ஆர்டர்ல 2 இடத்த நிரப்பணும். இப்ப பிரெவிஸ வந்து நம்பர் 5 தான் பாக்குறாங்க. உங்களுக்கு வந்து 1, 2, 3 கிட்டத்தட்ட சார்ட்டடு. சோ தூபே ஏன் 4ல அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ பிரெவிஸோட என்ட்ரி பாயிண்ட் எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் போடுறப்பதான் வருது. சோ உங்களுக்கு 3, 4ல ஃபாஸ்ட் போலிங் அண்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸ் வேணும். ஆனா சிஎஸ்கே வந்து வழக்கத்தை விட பெரிய ஒரு அமௌண்டோட அந்த ஆக்ஷனுக்குள்ள போவாங்கல்ல. பஞ்சாப் கிட்ட தான் எப்பவும் பாத்தீங்கன்னா பை நிறைய அமௌண்ட் இருக்கும். இந்த வாட்டி சிஎஸ்கே கிட்ட அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன்.